இப்பொழுது அடுத்த போட்டி துவங்க உள்ளது. அடுத்த போட்டியில் கடந்த 3 போட்டிகளில் வென்ற மணி களம் காண இருக்கிறார். அவரை எதிர்த்து புதுமுகம் ஆதி போட்டி போட உள்ளார். இந்த போட்டியில நான் ஜெயிச்சே ஆகணும். இந்த 65,000 பணம் இல்ல, அது என் பாரதியோட மரியாதை. பாரதியை எந்த சூழ்நிலையிலும் அந்த பவானி கிட்ட தோத்து போக விட மாட்டேன். மணி மாஸ் பண்ணு, அவனை முதல் ரவுண்ட்லயே முடிச்சு விட்டுரு. கமான் வாங்க பாக்ஸ். 2 பேரும் நல்லா கான்சென்ட்ரேஷனோட ஃபைட் பண்ணுங்க. என்ன ஏரியா கூசா? உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரிங்குக்குள்ள வர போல இருக்கு. இது பாக்ஸிங். பணம் வேணும்னு ஆசைப்பட்டு இப்படிலாம் வந்து அடி வாங்கி செத்து போயிடாத. எனக்கு பணம் வேணும்னு தெரியும். இந்த போட்டியில நான் தோக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். பாக்ஸ். இந்த ஜென்மத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் விட மாட்டேன். பவானி, அவளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? அவ இப்போ செத்த பாம்புக்கு சமம். அவளை திருப்பி திருப்பி அடிக்கிறதுனால நமக்கு தான் அசிங்கம். அப்படி சாதாரணமா நினைச்சு அவளை விட முடியாது. அவ லேசுப்பட்டவ கிடையாது. ஜெகஜால கில்லாடி. இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணா அது அவளுக்கு எப்படி சாதகமா அமையும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவளை அசால்ட்டா இந்த விஷயத்துல விட்டுட முடியாது. ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணிதான் ஆகணும். மித்ரா, அண்ணா, சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் அந்த ஆதியும் பாரதியும் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? என்ன வேணாலும் பண்ணுவாங்கண்ணா. அவங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தப்பவே நமக்கு சமாளிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப வேற அவங்க ஒன்னா இருக்காங்க. நம்ம எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் நல்லது. அவங்களுக்கு தங்க வீடு இல்லாம அந்த குழந்தைங்கள நடு ரோட்ல வச்சு கஷ்டப்படுறத நான் பார்க்கணும். அதுவும் அந்த பாரதியும் அவ குழந்தையும் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். பஞ்சியா செம பஞ்சு. புதுமுகம் ஆதி சூப்பராக விளையாடிக் கொண்டிருக்கிறார்.
7, 8, 9, 10. இவர் நாக் அவுட். இந்த மேட்ச் இப்படி முடியும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா ஆமா, அந்த புது பிளேயரோட அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருந்துச்சு. ரெட் இஸ் த வின்னர். இந்த போட்டி முதல் ரவுண்டிலேயே ஆமா இல்ல, நான் அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லையே மித்ரா. சரி சரி. இந்த விஷயத்த நம்ம உடனே பவானிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ம், கரெக்ட். மித்ரா தான் ஃபோன் பண்றான். ம் பேசு. சொல்லு மித்ரா. அத்தை, பாரதி இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க இருக்கா? இங்க வாடகைக்கு வீடு இருக்குன்னு போர்டு போட்டிருக்கு. அந்த வீட்டுக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற மித்ரா? ஆமா அத்தை. அவ நம்ம கிட்ட போட்ட சவால ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஆனா நாம அவளை ஜெயிக்க விட மாட்டோங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. எக்காரணத்தை கொண்டோம் இன்னைக்கு அவளுக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ள அவ காலடி எடுத்து வைக்கவே கூடாது. அவ ஆசை புருஷனோடையும் குழந்தைங்களோடையும் நட்டு ரோட்ல தான் தங்கணும். அது இந்த பவானி பார்த்து ரசிக்கணும். ஓகே அத்தை, நாங்க பாத்துக்கிறோம்.